திருமாவர்கள் வந்து அடிக்கடி ஒரு வசனத்தை பயன்படுத்துவார். அமைதியை நிலைநாட்ட ஒரு தலைவன் தேவை, கலவரத்தை உண்டாக்க ஒரு ரவுடி போதும்னு. பழிவாங்குறீங்களா சிஎம் சார் அப்படிங்கிற வார்த்தை இதில் எந்த கேட்டகரியில் வரும்னு பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். நேற்று 11:30 மணிக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கவர் நேபாளை போல வீதியில் இளைஞர்கள் இறங்க வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு விமர்சிச்சோன்னே 20 நிமிஷத்துல பின்னங்கால் பிடிகளுக்கு தெரிச்சு ஓடுறாரு டெலிட் பண்ணிட்டு. ஆனா அந்த 20 நிமிஷத்துக்குள்ள 400க்கும் மேற்பட்ட, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், 400க்கும் மேற்பட்ட தாவேக்கா சிம்பல் போட்ட ஐடிகள் எடிட்ஸ், ஏஐ எடிட்ஸ், விஜய் வந்து ஒரு ஆர்மியை லீட் பண்ற மாதிரி, இளைஞர்கள்லாம் போய் அடிக்கிற மாதிரி, அறிவாலயத்தை அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு 400 பேர் ரீட்வீட் பண்றான் அந்த 20 நிமிஷத்துக்குள்ள. இவ்வளவும் நடந்திருக்கு. நேற்று ஒரு 15 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துவோன்னு வீடியோ போடுறான். இதெல்லாம் நடந்த பிறகும் ஒரு தலைவர் வந்துட்டு பழி வாங்குறீங்களா திமுக சார் அப்படின்னு கேட்டா, சிஎம் சார்னு கேட்டா எதை தூண்டுகிறார்? இத்தனைக்கும் 3 நாளா அங்க போனா பிரச்சனை ஆயிருன்னு சொல்றாரு இல்லையா? நீ பிரச்சனையெல்லாம் அங்க பண்ண வேணாம், ஹாஸ்பிட்டல் போய் பிரச்சனை பண்ண வேணாம், இறந்துருக்காங்க திமுக குற்றம் சாட்டுற, அதுக்காக மாநிலம் முழுக்க போராட்டம் பண்ணு அப்படிங்கிறலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பெருசு. ஒரு இரங்கல் கூட்டம் நடந்துச்சா? ஒரே ஒரு இரங்கல் கூட்டம், 41 உயிர் போயிருக்கு. உன்னை பார்க்க வந்த 41 உயிர் போயிருக்கு. ஒரு இரங்கல் கூட்டம் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்திப்பாரு இவரு. வேலு நாச்சியாருக்கும் பெரியாருக்கும் வீட்டுல வச்சு மாலை போடுறாருல, இந்த 41 போட்டோ வச்சு மாலை போட்டாரு அவரு. அந்த 41 பேர் மேல எந்த அக்கறையும் கிடையாது. பழி வாங்குறீங்களா, எங்க தோழர்களை தூக்குறீங்கன்றாரு. யாரை தூக்குனாங்க? போலீஸ் ஊசி போட்டு கொண்டுட்டாங்கன்னு வதந்திய பரப்பணும் பிடிச்சு போட்டா எங்க தோழர்களை தூக்கிட்டாங்க, பழி வாங்குறீங்களான்னு கேக்குறீங்களே. உங்களுக்கு எல்லாம் அடிப்படை அறிவு இருக்கா? அடிப்படை மனித மாண்பு இருக்கா? 3 நாளா இவர் போக வேணாம் சார், 2ஆம் கட்சி தலைவர்கள் எங்க, மாவட்ட செயலருங்க, எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த கட்சியோட மாவட்ட செயலர்கள் போய் தலைமுறைவானது எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ஊர்ல ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை விழுந்தா அதிமுக, திமுக, பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், பிஎஸ்பி எல்லாரும் அங்க போய் நிப்பாங்க. எல்லாரும் அங்க போய் நிப்பாங்க. தொண்டர்கள் வந்து இளவு வீட்டுல டீ குடுக்கறதுல இருந்து பாட தூக்குற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஒரு தாவேக்காரனை பாத்தீங்களா 2 நாள்ல? என்ன வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அதாவது தாவேக்காரன் வக்காலத்து வாங்கினா கூட பரவாயில்ல, கூட்டணி பிச்சைக்காக இவ்வளவு கேவலமா வக்காலத்து வாங்குறீங்களே, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். இவ்வளவு கேள்வி கேட்கறதையும் ஒரே ஒரு பிரஸ் மீட், போலீஸ் கொடுத்த பிரஸ் மீட், ஐஏஎஸ் கொடுத்த பிரஸ் மீட்டை பார்த்திருந்தா இவங்க எல்லாம் இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் போலீஸ் தடி அடி நடந்துச்சு உள்ள விட சார்? ஒரு சமூகத்துல மனிதன் சிதைந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கூறு. இஸ்ரேல்கார ஆம்புலன்ஸ் மேல குண்டு போடுறான், அதே மாதிரி இவன் ஆம்புலன்ஸ் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள வர ஆம்புலன்ஸ் விடாம அடிக்கிறான். அதற்கு போலீஸ் நடவடிக்கை எடுத்தா ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்குன்னு கேக்குறீங்க? போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம், ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறீங்க? விதிமுறை போட்டு கோர்ட்டுக்கு போனது யார் சார்? 23 விதிமுறை போறாங்க சார். ஒரு 30 பேர் கொண்ட தெருமுனை கூட்டம் போட்டாலே 20 விதி. நீங்க வந்து 2 லட்சம் பேரை கூட்டி நாங்க மாநாடு போடுறோம், 4 லட்சம் பேரை கூட்டி மாநாடு போடுறோன்றதுக்கு 23 விதியை கொடுத்ததுக்கு மேடையே அழுதது யாரு? கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறீங்க? இதெல்லாம் வெக்கமா இல்லையா? விக்கிரவாண்டியில 400 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மதுரையில 2 பேர் இறந்தே போயிருக்காங்க மாரடைச்சு. ஒரு இரங்கல் தீர்மானம் கூட ஏற்றல அந்த மாநாட்டில். அதிமுக பேசுறவங்களாகட்டும், திமுக பேசுறவங்களாகட்டும், எல்லாருக்கும் தெரியும் அடிப்படை அரசியல் மாண்பு. ஒரு தொண்டர் இறந்து விட்டால் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவது எல்லா மாநாட்டிலும் அரசியல் அடிப்படை மாண்பு. அதை கூட மதிக்காத ஒரு மாப், ஒரு கல்ட் இது. இது வந்து அவர் ஏதோ ஃபைட் கிளப் நடத்துறதாகவும், அவர் இந்த ஆங்கில படத்துலலாம் வர மாதிரி ஒரு கல்ட் வச்சிருக்கிறதாகவும், அவங்கள ஏவி விடுறதாகவும் நினைச்சுக்கிட்டு இவ்வளவு வக்கரமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன இப்ப தோணுது அப்படின்னா, நேத்து ஒரு டெலிகிராம் குரூப் எக்ஸ்போஸ் ஆகி நூற்றுக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் அதில் வன்முறையை பத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். இவங்க 2 வருஷமா வாட்ஸ்அப் வச்சு இந்த இளைஞர்களை எவ்வளவு மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு விசாரிக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.